உடனே அவரை பாஜக பக்கம் இழுக்க காய் நகர்த்தி வர்றாராம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். பாஜகவுல அறிவார்ந்த நபர்கள் பலரும் இருந்தாலும் தடாலடியா கருத்து செறிவோட பேசக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாதுன்றதுனால நாஞ்சில் சம்பத் அவர்களோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கலாம். பொன்னாரி நாட்கள் சிலர் சம்பத்தை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ பிரதமர் மோடி பத்தி சம்பத் நிறையவே பேசினதோட திராவிட இயக்கத்துல ஊறிய தன்னால தேசிய இயக்கங்கள் மேல அவ்வளோ எளிதா ஈடுபாடு கொள்ள முடியாது, ஆனாலும் இப்போதைய சூழ்நிலையில பாஜகவும் கூட நல்ல தேர்வுதான்னு சொல்லி இருக்காரு. தாமரையா சூரியனான்னு கடும் குழப்பத்துல சம்பத் இருந்தாலும் தாமரை முகம் அதிகரித்து வருவதா சொல்றாங்க.